பாதுகாப்பா எப்படி நிகழ்ச்சி நடத்துறத முதல்ல கத்துக்கிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்க. மக்கள் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ உயிரிழப்பு இல்லாம நிகழ்ச்சிகளை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எங்கள் தலைவரோட வாருங்கள் என்பதில் நிறைவு செய்கிறோம். விஜய்க்கு எதிராக கிடையாது, விஜய்க்கு எதிராக தான் அவர் கட்சியில ஒரு சொல்றாரு. தலைவர்கிட்ட அனுமதி எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னா நாங்க யாரும் எடுத்துட்டு போனோம். ஒரு எளிமையான ரசிகன் தான் நின்று எங்க பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். தலைவரோட ஒத்துழைப்போடு தான். அவர் அனுமதி இல்லாம நம்ம செய்யப்படல. நாம இப்ப வந்து சப்ஜெக்ட் என்னவோ அவர் பேசல. அவரு இவர் வந்து இப்ப வந்து இவர் பயந்துட்டாரு போயிட்டாரு. அப்ப இவர் எங்க இருந்தாரு? திமுக வேலை பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு. தொடர்ந்து தலைவர் எல்லாமே தலைவர். இப்ப நம்மளுடைய கண்டனம் வந்து உன்னுடைய நோக்கம் என்ன? நீ இப்ப ரஜினிகாந்த்ங்கிற பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ யாரு? உன்னுடைய வியாபாரத்துக்கு எங்க தலைவரை பயன்படுத்தாரு. உன்னுடைய வியாபாரத்துக்கு உன்னுடைய கவன ஈர்ப்புக்காக யாரு வரவன் போறவங்க ரெண்டு ஏங்க மீச முளைச்சா உங்களுக்கு தெரியும். இளம் வயசுல மீச முளைச்சா கண்ணாடியில பார்ப்பாங்க. அது மாதிரி இவனுக்கு ஏதோ முதல்வர் மேல ஆசை, அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுல்ல. அது இறுதியா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இறுதியா வந்து எங்க ஓட்டு மூலமா நாங்க யாருன்றதை காப்போம். உங்க இது என்னன்னு சொல்லிருக்கேன். மதுரை ரசிகர்கள் என்ன சொல்றீங்க? மதுரை ரசிகர்கள் நாங்க வந்து இந்த போஸ்ட் எடுத்து எங்களுக்கு வந்து வரிசையா சொல்லிட்டோம்ல. சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நாங்க யாரு அப்படின்றத வந்து இனிமேல் எங்கள் ஓட்டு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ரஜினி ரசிகர்களுக்குமே பவர்ஃபுல் ஓட்டர் அதிகாரம் இருக்கு. நாங்க இருக்கோம், எங்க குடும்பம் இருக்கோம், எங்க பிள்ளை இருக்காங்க. நாங்க தலைவர் ரசிகராக இருக்கிற காலத்துல ஒரு ஓட்டு தான். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் இருக்கு, எங்க பிள்ளை இருக்காங்க. அதனால வந்து இவருக்கு வந்து எங்கள் தலைவரை பத்தி சேர்ந்துனா வந்து இவருக்கு வந்து எங்க ஓட்டு மூலமா எங்களுடைய பதிலடியை கொடுக்கும். இது என்னன்னா கடைசியா இவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நாங்க வந்துட்டோமே அப்படின்ற ஒரு 75 வருஷம் திமுகவை நாங்க எதிர்த்திருக்கோம். 50 வருஷம் ஆளுமை அதிமுகவை எதிர்த்திருக்கோம். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு கிளம்பிட்டு போறோமே அப்படின்றதுதான் நீங்க தலைவர்கிட்ட வந்து ஒரு வேதனையை இல்ல. அதாவது பெரிய கட்சிகளையும் எதிர்த்து நீங்க சில்லுவண்டி கட்சிகளை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை தள்ளப்பட்டு விட்டோமே என்கிற ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப இதே மாதிரிலாம் எதுவும் வந்துச்சுன்னா ரஜினி ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிர்ப்பான ஒரு தேர்தல் பணி இல்ல, தேர்தல் பணி செஞ்சதாக காலத்தின் கட்டாயம். அவர் வந்து காலத்தில் நீங்க ஓட்டுன்னு வரும்போதுதான் முதல்ல வேட்பாளரை ஃபுல்லா அவருக்கு நிக்கணும், வேட்பாளர் ஃபுல்லா நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க சும்மா இங்க வர்றாரு, அங்கே போறாரு, டெல்லிக்கு போறாரு, இங்க வர்றாரு, இதுதான் நடக்குது. 200 முதல்ல மொத்த வேட்பாளர் அறிவிச்சு அவங்களுக்கு நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ண எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்க்கணும். ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்காத உங்களுக்கு வருத்தமா இருக்கா சார்? இப்போ வேணா அந்த போஸ்ட் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன தலைவர் அப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் தெரியும். அதான் கேட்கணும். இல்ல 96ல வந்ததே வேணான்ட்டார்ல. அவர் தான் 96ல வந்து அந்த 40 வயசுலயே வந்ததே எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. அவங்க கேட்கறது வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வருத்தம் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? வருத்தம் இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிருக்கோம்ல. எதுலையுமே நாங்க எங்க பயணம் பண்ணோம்? எங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுக்காக வந்து நாங்க எந்த கட்சியிலும் போய் அங்கே இங்கேன்னு கொடி பிடிக்கல. கொடி பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன? நாட்டுக்கு என்ன வருது? உனக்கு அங்கே தலைவர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை தம்பி விஜய் வந்து அவரை கூப்பிட்டு கண்டிச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பண்ணுனா அவருக்கு நல்லது. இல்லைன்னா அது எந்த கூட்டணியில வந்தாலும் அந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஆதவ அர்ஜுனனுக்கு எதிர்ப்பா ஒரு எளிமையான ரசிகன் நிப்பா, ஜெயிப்பா. அன்னைக்கு தான் ரஜினி ரசிகன் யாருங்கிறத எல்லாரும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலை உருவாகும். எடுத்துக்கலாம். அவர் கண்டிக்கலைன்னா எடுத்துதான் ஆகணும். அவர் இல்லை கண்டிச்சு அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையான முறை அதானே. உனக்கு என்ன சப்ஜெக்ட்? நீ வந்த கொள்கையை சொல்லு. உனக்கு அங்க ரஜினி நீ முதல்ல நீ ஏதாவது தலைவரை சினிமாவில் பார்த்துருப்ப, நேர பார்த்துருக்கியா? உனக்கு என்ன என்னமோ பக்கத்து வீட்டில் பார்த்த மாதிரி இதனை சினிமா டைலாக்கா? இல்லைங்க, ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா நான் துக்க வீட்டுக்கு போய் தான் நம்ம துக்கம் விசாரிக்கணும் தவிர இழந்தவங்களை எங்கள் வீட்டுக்கு வந்து துக்கம் கேளுன்னு சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி தலைவருடைய பிறந்தநாள் நினைவு நாள்னா அவர் சிலைகள் எங்கே இருக்கோ, நினைவிடம் எங்கே இருக்கோ, அங்கே போய் தான் நம்மளுடைய அஞ்சலி செலுத்துவது வழக்கம். நான் எங்கள் வீட்டிலேயே வச்சு நான் கும்பிடுவேன்னா அது எந்த வழக்கம்னு தெரியல. இதெல்லாம் புதிதாக இருக்கிறது அரசியலில், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக சொல்லுவாங்க. இல்லை இனிமே சொல்லுவோம்னு சொல்கிறோம். எங்க அவரு இங்கே முதல்வர் பதவியே வேணான்னவர். இன்னும் உங்களுக்கு என்ன தெரியாது, 96ல் 7 நிமிஷ பேட்டியில 40 சீட்டு முகம் தெரியாத தமிழ் மாமங்கல காங்கிரஸ் உருவாச்சா இல்லையா? 20 MP எல்லாமே சைக்கிள் சின்னம் ஜெயிச்ச வரலாறு. அப்படிங்கும்போது அது மாதிரி 10 மடங்கு இப்பவும் ஒரு 7 நிமிஷம் பேட்டி கொடுத்தா இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய தலைவருங்க அவரு. இவங்க பாவம் ஏதோ முதலமைச்சர் பதவி, ஏதோ ஒரு படம் கால் சீட் வாங்குற மாதிரி இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிருக்காங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆசைப்படுறேன், ஆசைப்படுறது வேற, அரசியல் நடத்துறது விதம் வேற. இவர் அரசியல்ல கரை கண்டவர், 7 மொழி பேசினவர், தமிழ்நாடு இந்தியாவே அவர் எதிர்பார்த்துக்கிருக்கு. இது நான் ஒரு நடைமுறையா இல்லை, உள்ளதை சொல்றோம். இந்த பாவம் லாட்டரி சீட்டுக்காரனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பாவம் அவர் வன்மையா கண்டிக்கணும். எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. நாங்க எப்பவுமே ஆன்மீக பணியில போறதுதான் விருப்பம். கண்டிப்பா எதிர்ப்பு விஜய் சார்ந்த கூட்டணியை முழுமையா ஆதரிப்போம். அந்த சூழ்நிலையில யாரை எதிர்ப்பு செய்யணும் எதிர்ப்போம். விஜய் சார்ந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஒரு ஏழை ரசிகனை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்போம். ரஜினி ரசிகன் தான் ஜெயிக்கிறான். ரஜினியோட ஒப்புதலோட. ஆமா, அவர் தலைவர் ஒப்புதல் கொடுப்பார், நம்புறோம். பேர்லாம் சொல்லுமா? குமரவேல், ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர், ரஜினி ரசிகர், மாவட்ட பாலகம் பற்றி